தானம் கொடுத்தா புண்ணியம் பெருகும்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது சாஸ்திரம் சொல்ற உண்மை. ஆனா சாஸ்திரமே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. சில பொருட்களை தவறான நேரத்துல தவறான விதத்துல தானம் கொடுத்தா அது புண்ணியம் இல்ல. நம்ம வாழ்க்கையில செல்வம், வளர்ச்சி, மன அமைதி மூன்றையும் மெதுவா இழக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 9 பொருட்கள் சாமி பெயரோட நவகிரக நம்பிக்கையோட நம்ம முன்னோர்கள் ஏன் தடுத்தாங்கன்னு தெளிவா சொல்றேன். கடைசி வரைக்கும் கேளுங்க. உப்பு. மகாலட்சுமி தொடர்பு. முதலாவதாக உப்பு. உப்பு மகாலட்சுமியின் அடையாளம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் சூரியன் மறைந்த பிறகு உப்பை யாருக்கும் தானம் கொடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அந்த நேரத்துல உப்பை கொடுக்கறதுனா நம்ம வீட்டு செல்வத்துக்கு நாமே வாசலை மூடுற மாதிரி. பழைய செருப்பு சனி பகவான் மற்றும் கர்மா. நம்ம பயன்படுத்திய பழைய செருப்பு அது சனி பகவான் சம்பந்தப்பட்ட பொருள். சனி கர்மாவை நடத்துகிற கிரகம். அதனால நம்ம பயன்படுத்திய செருப்பை தானமா கொடுத்தா நம்ம கர்ம சுமை திரும்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து சேருங்கிற நம்பிக்கை. கிழிந்த துணிகள் சுக்கிர பகவான். கிழிந்த துணிகள் இது சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம். சுக்கிரன் செல்வம், அழகு, உறவு, மரியாதை இதற்கெல்லாம் காரகர். கிழிந்த துணிகளை தானம் கொடுத்தா இந்த விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல இழப்பு வர ஆரம்பிக்கும். கூர்மையான பொருட்கள் செவ்வாய் பகவான். கத்தி, கத்திரிக்கோள் மாதிரி கூர்மையான பொருட்கள் இது செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட சக்தி. செவ்வாய் கோபம், சண்டை, பிரிவு இதுக்கெல்லாம் காரணம். இதை தானம் கொடுத்தா உறவுகள்ல தேவையில்லாத விரிசல் வரும். பயன்படுத்திய எண்ணெய் சனி பகவான். பயன்படுத்திய பழைய எண்ணெய் இதுவும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட பொருள். தவறான நாள்ல அதை தானம் கொடுத்தா தொழில் தடைகள் உருவாகும், கடன் சுமை அதிகரிக்கும், உழைப்புக்கு பலனில்லாமை போக ஆரம்பிக்கும். பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீல் ராகு கேது. பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீல் பாத்திரங்கள் இது ராகு கேது சம்பந்தப்பட்ட ஆற்றல். இவை திடீர் தடைகள், திசை மாற்றங்கள் உண்டாக்கும். அதனால வாழ்க்கை ஒரு இடத்துல நின்னு போற மாதிரி உணர்வு வரும். துடைப்பம் மகாலட்சுமி. துடைப்பம் இது வீட்டில் இருக்கிற மகாலட்சுமியின் சக்தியை பாதுகாக்கிற பொருள். அதை தானம் கொடுத்தா செல்வத்தையே வெளியே அனுப்புற மாதிரி. படுக்கை மற்றும் போர்வை சந்திரன். படுக்கை மற்றும் போர்வை இது சந்திர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம். சந்திரன் மனம், தூக்கம், அமைதி இதற்கெல்லாம் காரணம். பயன்படுத்திய படுக்கையை தானம் கொடுத்தா மனச்சோர்வு, அமைதியின்மை வரலாம். தலையணை குபேரன் மற்றும் சந்திரன். கடைசியாக மிக முக்கியமானது தலையணை. நீங்க தூங்கும்போது உங்க மனசு முழுசா அதுல தான் இருக்கும். சாஸ்திரம் சொல்லுது தலையணை சந்திரன் மற்றும் குபேரன் சம்பந்தப்பட்ட பொருள்னு. அதை தானம் கொடுக்கறதுனா உங்க செல்வ வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் நாமே தடை போடுற மாதிரி. தானம் புண்ணியம் தாங்க, ஆனா அறிவோடு இல்லாத தானம் வளர்ச்சிக்கு தடைங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் தானம் கொடுக்கல. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.